கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ். வணக்கம். வணக்கம் தோழர். தெரியும், அதிமுகவில் நாளுக்கு நாள் தொடர்ந்து உட்கட்சி பூசல் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா அதிமுக ஒன்றிணைன்ற ஒரு கருத்தை சசிகலா ஆழமாக சொல்றாங்க. ஒரு புறம் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்ற முன்னாள் அமைச்சர் ஒரு அணியாகவும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு அணி செயல்பட்டு கொண்டிருக்காங்க. தொடர்ந்து ராயப்பேட்டை அலுவலகம் பூட்டப்பட்ட சூழல்ல இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? அதிமுக என்ற ஒரு பேர் இயக்கம் இன்னைக்கு அழிந்து விட்டது என்பதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு. அதிமுகவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். அப்படிதான் தொடங்க வரும். ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு இயக்கம், ஏழைகளுக்காக, ஒரு சாமானிய தமிழர்களுக்காக, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஏழை எளிய நலிந்த விளிம்புநிலை சாமானிய மக்களுக்காக பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக தொடங்கினார். அவர் உருவாக்கிய அந்த பேர் இயக்கம் என்பது எப்படி சொல்றதுன்னா, அதிகமான தொண்டர்களை கொண்ட இயக்கம். ஆசியாவிலேயே, இந்தியாவிலேயே ஓப்பனாவே நான் சொல்றேன், அதிகமான தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கம் அதிமுக. இந்தியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி அதிமுக. இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மாநில கட்சி அதிமுக. பல முறை 30 ஆண்டுகள் நம்ம தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அதிமுக. திமுகவோட அதிக ஆண்டுகள் ஆண்டிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அண்ணா திராவிட, என்ன சொல்றது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, அகில இந்திய அண்ணா திராவிட அதிமுகவை இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அழிச்சிட்டாங்க. இது ரொம்ப மனவேதனையா இருக்கு. எம்ஜிஆருக்கு அடுத்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் அதிமுகவை பாதுகாத்து அவங்க எப்படி வழிநடத்தி கொண்டு வந்து எத்தனை முறை தொடர்ந்து வெற்றி தான். 2011 இருந்து 2021 வரை அதிமுக ஆட்சி 10 வருஷம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி நீங்க பாருங்க, 96, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 91, அந்த 96 அந்த கவர்மெண்ட். அதுக்கப்புறம் 2006 வரை இருந்த அதிமுக கவர்மெண்ட், 2011 இருந்து 21 வரை. அப்ப நீங்க பாருங்க, 30 ஆண்டுகள் அதிமுக. எம்ஜிஆர் எப்படி இருந்தார் 77 இருந்து 87, இப்படி நம்ம வருடத்தை நான் கோட் பண்றேன். இப்ப அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை நான் அதான் சொல்றேன்ல, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை சுத்தி இருந்தவன் 50 பேருமே துரோகிகள், திருடர்கள், ஏமாற்றுக்காரர்கள், முதுவில் குத்துபவர்கள், அயோக்கியர்கள், முள்ள மாதிரி முடிச்சவைக்கு, விசுவாசம் இல்லாதவன், நேர்மை இல்லாதவன், ஒழுக்கம் இல்லாதவன், நன்றி இல்லாதவன். அதுதான் முக்கியமான விஷயம். அதான் சொல்வேன், அதான் சொல்றேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள், அதிமுகவும் வீழ்த்தப்பட்டது. ஏன்னா கூடா நட்பு கேடாய் முடியும். திருக்குறள் தான், கூடா நட்பு என்பது கேடாய் தான் போய் முடியும். அதை நல்லா எல்லாரும் நிரூபிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை இந்த எடப்பாடி பழனிசாமி என்ற ஒற்றை மனிதனுடைய ஆணவத்தால், அகந்தையால், தான் என்ற தன்முனைப்பால், சுயநலத்தால், நீ அதிமுக அமைச்சர் எல்லாருமே, வீரமணி, தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், முனுசாமி, எல்லாருமே அதிமுக கூடிய எல்லா தலைவர்களுக்குமே அவ்வளவு சுயநலம், அவ்வளவு பொறாம, போட்டி, தான்ற ஆணவ அகந்தை, பல்லாயிரம் பல்லட்சம் கோடியை குமிச்சிட்டாங்க எல்லாரும். ஆனாலும் அவங்களுக்கு கட்சி மீது பற்று இல்ல, ஜெயலலிதா அம்மா மீது, எம்ஜிஆர் மீது விசுவாசம், நன்றி இல்ல. அவங்க உருவாக்கிய பேர் இயக்கத்தை நம்ம காப்பாற்றணுமே. இந்த அதிமுக ஓப்பனா சொல்றேங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒவ்வொருத்தரும் நல்லா வாழ்றான்னா, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமூகத்துல ஒருத்தர் நல்லா படிச்சு வேலைக்கு போய் நல்ல வாழ்க்கை வாழ்றான்னா, அது காரணம் திராவிட இயக்கம், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் டாக்டர் கலைஞர், புரட்சி தலைவி எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா. அந்த அதிமுக திமுக இல்லைன்னா தமிழன் இன்னைக்கு இந்த நிலையை அடைஞ்சிருக்க மாட்டான். தமிழ்நாடு இந்த அளவு வளர்ச்சி பெற்று இருக்காது. இந்த திராவிட இயக்கங்கள் இல்லைன்னா நம்ம எல்லாருமே நல்லா இருந்திருக்க மாட்டோம், நாசமா போயிருப்போம். இப்ப நம்மளாம் நீங்க நல்லா இருக்க, நான்லாம் நீங்க ஒரு வழக்கறிஞரா இருக்கேன், ஒரு படிச்சு வாழ்க்கையில முன்னேறி இருக்கேன், அது காரணம் திமுக அதிமுக. அந்த நன்றியை நம்ம என்னைக்குமே மறக்கக்கூடாது. அப்படிப்பட்ட கட்சி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அழிச்சிட்டல. நீங்க எத்தனை கூட உடஞ்சு கிடைக்கீங்க. இன்னைக்கு சி.வி. சண்முகம் தலைமையில போய் சேர்ந்திருக்காங்க பாருங்க எம்எல்ஏக்கள். எல்லாருமே நான் சொல்றேன், விஜயபாஸ்கர்லாம் உனக்கு நன்றியே இல்லையா நான் கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் தான் நான் கேட்கிறேன். அதிமுக கூடிய ஒவ்வொரு தொண்டரையும் நான் கேட்கிறேன், நிர்வாகியை நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி நான் கேட்கிறேன், முன்னாள் அமைச்சர்கள் நான் கேட்கிறேன். உங்களாம் நன்றியே இல்லையாப்பா? கொஞ்சம் கூட உங்களுக்கு விசுவாசமே இல்லையா உங்களுக்கு? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இத்தனை எம்எல்ஏக்கள் தாவி இருக்காங்க தாவேக்காக்கு. நான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நான் கண்டிக்கிறேன். இந்த விஷயத்துல நான் கண்டனத்தை பதிவு பண்றேன், நேர்மையா பதிவு பண்றேன். நான் எப்படி நீங்க போய் அந்த எம்எல்ஏக்களை சந்திக்கிறீங்க சி.வி. சண்முகம் வீட்டுல? இது ஒரு ஓப்பன் குதிரை பேரமா இல்லையா? ஓப்பன் ஹார்ஸ் ட்ரேடிங், இது ஓப்பன் குதிரை பேரங்க. இது முதல்ல சோஃபா போகுது. இப்ப புஷ்பா படத்துல சோஃபால பணம் போச்சு. அப்ப இந்த சோஃபால பல கோடி பணம் போச்சான்னு நான் கேட்கிறேன். லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் எவ்வளவு கோடி கொடுத்தாங்க? நம்ம சந்தேகங்கள் நான் எழுப்புறேன். எனக்கு வரக்கூடிய செய்திகளை வச்சு நான் சந்தேகத்தை எழுப்புறேன். யார் செய்தாலும் தப்பு தான். எவ்வளவு கோடி போச்சு, என்ன பண்ணீங்க, எதுக்கு நீங்க போய் அந்த அதிருப்தி எம்எல்ஏக்களை போய் சந்திக்கிறீங்க? அவங்க எதுக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல உங்களுக்கு ஆதரவா ஓட்டு போடுறாங்க? அப்ப அதிமுக நீங்க தான் உடைச்சிங்களா? நமக்கு எல்லாமே கேள்வி எழுப்புறேன். நான் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம ஷெட்யூல் 10 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய அட்டவணை 10 படி ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சித்தாவல் தடை சட்டம் ஒண்ணு இருக்கு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப எடப்பாடி பழனிசாமி வழக்கு போட போறாரு ஹைகோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்லயும் மூவ் பண்ணுவாரு.
அவர் கண்டிப்பா சட்ட போராட்டம் நடத்த போறாரு எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட பொதுச் செயலாளர், சட்டப்படி நீங்க பொதுக்குழு செயற்குழு கூட்டி தேர்ந்தெடுத்த பொதுச் செயலாளர். இப்ப அடுத்து வந்து அக்னி கிருஷ்ணமூர்த்தி இருக்காருல்ல, அவர் வந்து கொறடா, அதிமுக அபிஷியல் கொறடா, லீகல் கொறடா, பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்ட கொறடா. அந்த கொறடா உங்களுக்கு ஆர்டர் போட்டாரு, தாவே காட்சிக்கு எதிர்ப்பா நீங்க வாக்கு போடுங்கன்னு சொல்லி எல்லா அதிமுக எம்எல்ஏக்கும் ஒரு ஆர்டர் போட்டு எல்லாரும் சர்க்குலர் அனுப்பிச்சு, லெட்டர் அனுப்பிச்சு, நோட்டீஸ் அனுப்பிச்சு எல்லாம் பண்ணிருக்காரு. இப்ப திடீர்னு நீங்க ஃப்ளோ டெஸ்ட்ல போய் இப்படி ஒரு ஓட்டு போடுறீங்க. இப்ப வழக்கு போட்டா யாருக்கு சாதகமா தீர்ப்பு வரும்? எடப்பாடி பழனிசாமி சாதகமா தீர்ப்பு வரும். லீகலா நீங்க யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் அறிவு இருக்கா கொஞ்சமாவது? அப்ப விஜய் ஆதரவு எம்எல்ஏக்கள் வந்து பதவி நீக்கம் இல்ல அதுதான் சொல்றாரு, விஜய் ஆட்சிக்கே பிரச்சனை வரப்போகுது, தாவேக ஆட்சிக்கே பிரச்சனை வரப்போகுது, முதலமைச்சர் விஜய்க்கே பிரச்சனை வரப்போகுது. அதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப என்னன்னா, இப்ப வழக்கு போட்டு இந்த இது வந்து கட்சி தாவல் தடை சட்டத்துல நீங்க அட்ராக்ட் ஆவாங்க, இந்த எம்எல்ஏஸ் முழுக்க சிவி சண்முகம் தலைவர்கள் எல்லா எம்எல்ஏஸும். இப்ப இவங்க எல்லாருமே நடவடிக்கை எடுத்தா இவங்க எல்லாம் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க, தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க, எம்எல்ஏ பதவி இழப்பாங்க அம்பிட்டு பேரும். இதான் நடக்க போகுது. நீங்க பாருங்க, நீங்க இதுல பல வழக்குகள் எவ்வளவு உதாரணம் இருக்கு. இப்ப அதான் நடக்க போகுது. இப்ப இது நடந்தா என்ன ஆகும்? விஜய்க்கு பெரும்பான்மை குறையும், தாவே காட்சிக்கு பெரும்பான்மை குறையும். அடுத்து ஆதரவு, வெளியிலிருந்து ஆதரவு வரக்கூடிய ஐயுஎம்எல், விசிகா, சிபிஎஸ், சிபிஎம் எந்த நேரம் விட்ரா பண்ணிடுவாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, நீ தயவுசெய்து இந்த ஆட்சி ஆபத்தில் இருக்கிறது, இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. லீகலா நான் சொல்றேன், வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறாங்கல்ல, இந்த சிவி சண்முகம் எம்எல்ஏ முழுக்க டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி சும்மா விட மாட்டாருங்க, அதிமுக சும்மா விடாதுங்க. அக்னி கிருஷ்ணமூர்த்தி கொறடாவோட ஆர்டர் அவங்க மீறி இருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? கோர்ட்டுக்கு போனா கண்டிப்பா நிக்குது. இன்னும் நீங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணணும், பினான்ஸ் பட்ஜெட் தாக்கல் பண்ணணும், ட்ரெஷரி ஆதரவு நீங்க பெறணும், இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. விஜய் வந்து கடந்து வர வேண்டிய பல தூரங்கள் இருக்குது. இப்போ உங்க சபாநாயகர் நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க, ஜேசிடி பிரபாகர் நீங்க தேர்ந்தெடுத்தீங்க, அது வந்து மெஜாரிட்டி எந்த பிரச்சனை இல்லாம நீங்க துணை சபாநாயகர் நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க, அதுக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரல. பட்ஜெட்ல தோல்வி அடைஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? ட்ரெஷரி மேல நம்பிக்கை இல்லாம உங்களுக்கு தோல்வி அடைஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் கேட்கிறேன். இப்ப இவ்வளவு ரிஸ்க் உங்களுக்கு இருக்குது. இப்ப இந்த கூத்த வர நீங்க கேட்கிறேன், நீங்க அவங்க கூட்டா நீங்க போய் சந்திக்கலாமா? முதலமைச்சர் யோசிச்சு பாருங்க. நீங்க அவங்க வந்து அதிருப்தியாகி வெளியேறி இருக்காங்க, ஃப்ளோ டெஸ்ட்ல தான் ஓட்டு போடணும், அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க கூப்பிடுறாங்க, நீங்க போய் எப்படி சந்திக்கலாம் முதலமைச்சரா? யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் பண்ணலாமா? முதல்ல எடப்பாடி பழனிசாமி ஓப்பனா பதிவு பண்றாரு, சட்டசபையில பதிவு பண்றாரு. என்ன பதிவு பண்றாரு? எங்களோட கட்சியில கூடிய அதிருப்தி எம்எல்ஏக்களை முதலமைச்சர் விஜய் போய் சந்திச்சது கரெக்டா? அப்ப குதிரை பேரம் நடந்திருக்கு, பகிரங்கமா சொல்றாருங்க பிரஸ் மீட்ல. குதிரை பேரம் நடந்திருக்கு, எங்க கட்சி எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கப்பட்டிருக்காங்க, இது கட்சி தாவல் சட்டை சட்டத்தில் அட்ராக்ட் ஆகும், ஆடி டிஃபெக்ஷன். அப்ப இது எவ்வளவு பெரிய தவறு? ஓப்பனாவே நீங்க பண்றீங்க. இப்ப கோர்ட்ல வழக்கானா ஓப்பனா ப்ரூவ் ஆகும், முதலமைச்சர் விஜய் அவர்கள் குதிரை பேரம் செய்திருக்கிறார், பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதனாலதான் இந்த எம்எல்ஏக்கள் தாவி இருக்கிறாங்க, ஃப்ளோ டெஸ்ட்ல ஆதரவா வாக்களிச்சிருக்காங்க, கொறடாவோட உத்தரவையும் மீறி, எதிர்ப்பு உத்தரவையும் மீறி அப்படின்னு சொல்லி ஓப்பனா ப்ரூவ் ஆகும். முதலமைச்சர் விஜய் நீங்க லைவா போயிட்டீங்க, எல்லா நியூஸ்லயும் பிளாஷ் பண்ணிட்டான். நீங்க போய் சிவி சண்முகத்தை சந்திச்சது, அவங்க உங்களுக்கு பொன்னாடைய போத்துனது, அவங்க உங்ககிட்ட கொஞ்சம் கொலாவுனது, நீங்க அவங்க எப்படி கொஞ்சம் கொலாவுனீங்க எல்லாம் போட்டான் நியூஸ்ல. இப்ப இது வந்து உங்களுக்கு பிரச்சனையா இல்லையா? உங்க ஆட்சிக்கு இப்ப மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, இவிஎம் கூட நான் குற்றச்சாட்டுலங்க விடுங்க, மக்கள் ஓட்டு போட்டு உங்க ஆட்சி உட்கார வச்சிட்டாங்க. எப்படியோ நீங்க வெளியே ஆதரவு வாங்கி ஐயுஎம்எல், சிபி, சிபிஎம், விசிகா வெளியிருந்து ஆதரவு கொடுத்து வண்டியை ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அதுல 120 வந்துருது மொத்தம். நீங்க 108 பிளஸ் இவங்க எம்எல்ஏஸ் எல்லாம் ஆதரவு கொடுத்தா 118 வந்துருது, அந்த மெஜாரிட்டி வந்துருது. அப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாலும் 144 வந்துருச்சு. இப்ப உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு மக்கள் அதிகாரத்தை கொடுத்தாங்கன்னா நீங்க ஆட்சி செய்யுங்க, நல்ல சிறப்பா ஆட்சி செய்யுங்க. 6 மாசத்துக்கு நீங்க யாரும் தெரிஞ்சு போயிடும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் அரசியல் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும், நம்மளை போன்றவர்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் விஜய் யாரு, தாவேகா யாரு, தாவேகா எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுக்குதுன்னு. இப்ப உங்களுக்கு தேவையில்லாம உங்களுக்கு நீங்களே உங்க தள்ள மண்ணள்ளி போட்டு சூனி வச்சுக்கிறீங்க. இப்ப இதுதான் பிரச்சனை. இப்ப நீங்க போய் சந்திச்சது, இப்ப கோர்ட்ல அதுவும் வழக்கு தாக்கல் பண்ணுவார் எடப்பாடி, சும்மா நம்ம எடப்பாடி பழனிசாமி, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. எடப்பாடி பழனிசாமி லீகல் பொதுச் செயலாளர், பைலாப்படி இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர். இப்ப வழக்கு போறப்ப அவர் இதையும் சேர்த்து தான் போடுவார். முதலமைச்சர் விஜய் தான் குதிரை பேரம் நடத்தினாரு. விஜய் அவங்களுடைய ஆட்சி முடிவுக்கு வருது, அவர் பதவியில இருந்து இறக்கப்படுவார். ஆமா, தொடர்ந்து ஆபத்தானே. இப்ப இந்த வழக்குல தீர்ப்பு எதிராக வந்தா என்ன அர்த்தம்? முதலமைச்சர் விஜய் போய் சிவி சண்முகம் வீட்டுல எல்லா எம்எல்ஏயும் சந்தித்தார், அதிமுக எம்எல்ஏக்களை, அதிருப்தி எம்எல்ஏக்களை. அதுக்கடுத்து ஃப்ளோ டெஸ்ட்ல நீங்க ஆதரவா ஓட்டு போடுறாங்க. விப்பு யாரு? கொறடாவோட பேச்சை மீறி, கொறடா உத்தரவு மீறி, அதிமுகவுடைய லீகல் கொறடா உத்தரவு மீறி. அப்ப விஜய் குதிரை பேரம் நடத்தினார், பணம் பரிமாறப்பட்டிருக்கிறது. அதுவும் சொல்றாங்க இல்ல, 15 கோடி கொடுத்திருக்காங்க தலைக்குன்னு, 500 கோடி லீமா ரோஸ் மார்டின் தான் கொடுத்துருக்குன்றாங்க இல்ல அதிமுக எம்எல்ஏ. நான் என்ன கேட்கிறேன், அதிமுக எம்எல்ஏ லீமா ரோஸ் மார்டின், லால்குடி எம்எல்ஏ அவ்வளவு ஆதிக்கம் செலுத்துறாங்க. இப்ப அவங்க தான் கொடுத்திருக்காங்களா, இல்ல மார்டின் குடும்பம் தான் கொடுத்திருக்காங்க? இதெல்லாம் வந்து மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. நானும் மக்கள் கேள்வியை வந்து உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன் நான் இந்த காணொலி பேட்டி மூலியமா. இப்ப இது வந்து உங்களுக்கு ஆபத்து, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அரசியல் பண்ணா தயவுசெய்து பல விஷயங்களை புரிந்து கொண்டு அனுபவசாலிகளுடைய அறிவுரைகளை கேட்டு நீங்க அரசியல் பண்ணுங்க. இந்த மாதிரி அரசியல் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு தான் ஆபத்து. 25 எம்எல்ஏ முன்பாக யார் இருக்கா? ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பா, இல்ல பாஜக, அமித்ஷா போன்றவர்களுடைய தூண்டுதல் இருக்கா? தோழர், இது வந்து நம்ம எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்புலயே நீங்க பண்ணாங்களா,
இல்ல வந்து மார்டின் அவர்களோட குடும்பம் ஏதாவது சப்போர்ட் பண்ணி பண்ணாங்களா, இல்ல அமித்ஷா மோடியோட பேக்கப் இதுல இருக்குது, RSS பிஜேபி பேக்கப் இருக்கா, ஒண்ணுமே நமக்கு புரியல. இப்ப நான்லாம் எப்படி இருக்கேன்னா, விஜயோட ஆட்சியை நான் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். சைலண்ட் மோட்ல நான் ஏன் இருக்கேன் 10 நாளானா, என்னதான் பண்றான்னு பார்ப்போம். அதான் நான் விஜய் எதிர்த்து பேசுறது இல்ல, தாவேகா ஆட்சியை எதிர்த்து பேசுறது, தாவேகாரங்களை எதிர்த்து நான் பேசுறது இல்ல, அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சைலண்ட் மோட்ல பாத்துக்கிட்டு இருக்கேன் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஏன்னா இப்ப நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, அதிமுக அழிந்து விட்டது. இனிமேல் அதிமுக எதிர்காலம் கிடையாது. அது முடிய எடப்பாடி பழனிசாமியை நீங்க ஒழிச்சு கட்டுற வரைக்கும், எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் பதவியில தூக்குற வரைக்கும் அதிமுக எதிர்காலம் கிடையாது. இப்ப பேசுறாங்க உட்காந்துக்கிட்டு, சசிகலா எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக கூடிய முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏ, இன்னாள் எம்எல்ஏ எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? சசிகலா, செங்கோட்டையன், தினகரன், இபிஎஸ், ஓபிஎஸ் நம்ம எல்லாரும் ஒருங்கிணையணும், அப்பதான் அதிமுக எழுச்சி பெறும். இந்த எழுச்சி ஏன் நீங்க முன்னாடி யோசிக்கல? அழிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். நீ அதிமுக நீ வரவே வராது. மக்கள் நம்பிக்கை இழந்துட்டு அதிமுக மேல. அந்த கட்சியவே இப்ப மக்கள் வந்து ஒரு கட்சியா பாக்குறது இல்ல. ஆகையால் வந்து இன்னைக்கு அதிமுக படுதோல்வி அடைஞ்சிருச்சு. நீங்க வந்து 2வது இல்ல 3வது இடத்துக்கு இல்ல 4வது இடத்துக்கு போயிட்டீங்க. இன்னைக்கு வந்து இன்னும் நான் சொல்றேன், இப்படியே போச்சுன்னா அதிமுக டெபாசிட் கூட தேராது அடுத்த எலெக்ஷன். ஓப்பனாக நான் சொல்லிடுறேன். அதிமுகவுக்கு என்னோட அனுதாபங்கள், அதிமுக தொண்டர்களின் அனுதாபங்கள். என்றும் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களோட சகாப்தம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கும், வரலாறா இருக்கும். அவர்கள் உருவாக்கி இயக்கம் அழிந்தது என்பது வேதனை. தயவு செய்து அதிமுக காப்பாத்துங்க, இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், நன்றி. நன்றி தோழர்.